உங்க ராக் சிஸ்டம் ஹலுசினேட் ஆகுதா? யுவர் வெக்டார் சர்ச் இஸ் ரிட்டர்னிங் ராங் சங்க்ஸ். ஏன் தெரியுமா? பிகாஸ் வெக்டார் சர்ச் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் செமாண்டிக் சிமிலாரிட்டி அண்ட் இட் வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். சரியா? ஸோ கிராஸ் கான்டெக்ட் அக்ராஸ் டாக்குமெண்ட்ஸு, டொமைன் ரீசனிங் இதெல்லாம் அதால் பண்ண முடியாது. ஸோ இன் என்டர்பிரைஸ் லெவல் தட் இஸ் நாட் எனஃப் இல்லையா? ஸோ வாட் இஸ் த ஃபிக்ஸ்? ஹைப்ரிட் ராக் இஸ் த ஃபிக்ஸ். ஓகே, இதில் என்னென்ன வரும்? 3 ஸ்டேஜ் பைப்லைன். ஸ்டேஜ் 1 பிஜி செமாண்டிக் சர்ச், பிஜி வெக்டரில் ஃபாஸ்ட் அப்ராக்சிமேட் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுதான். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா நியோ ஃபோர் ஜேல கிராஃப் ட்ராவர்சல் கொண்டு வருது. இது என்ன பண்ணணும்னா என்டைட்டி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும். வெக்டார் சர்ச்னால பண்ண முடியாது, இதை பண்ணும். எப்படி? ஒரு கஸ்டமருக்கும் சப்ளையருக்கும் ரிலேஷன்ஷிப்பு, சப்ளையருக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பு, ப்ராடக்ட்ஸ்க்கும் டிரான்சாக்ஷனுக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி மல்டி ஹாப் கனெக்ஷன்ஸ் கொண்டு வரும். இதுதான் நியோ ஃபோர் ஜே பண்ணும். ஸ்டேஜ் 3 என்னென்ன? கோஹியர் ரேங்கிங், அதாவது கிராஸ் அண்ட் கோடர். எப்படின்னா ரிலவன்ஸ் கரெக்டாக இருக்கா, அப்ராக்சிமேட் இல்லாமல் கரெக்டான சிமிலாரிட்டி கொண்டு வருதா, அது அந்த மாதிரி ரிசல்ட்லாம் கொண்டு வருதா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது. ஸோ இது என்னென்னா 10 மில்லியன் வெக்டரில் ஒரு ஃபுல் கம்ப்ளைன்ஸ் இருக்கும். அதுதான் இதை சொல்ல வரேன். அதுதான் இந்த ஹைப்ரிட் ராகோட எஃபர்ட்.